ஐயனார் துணை சீரியல்ல சோழன் நிலா கழுத்துல மறுபடியும் தங்கத்தால தாலி போடுறாப்புல. அதுக்கப்புறம் எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்து முடியிற கடைசியில நம்ம கார்த்திகா அங்க வந்து நானும் போட்டோ எடுத்துக்கிறேன் அவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு கீழே போயிட்டு கேமராமேனை கூப்பிட்டு சேரனோட விதவிதமா போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம கார்த்திகா பாக்குறதுக்கே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு சாப்பிடுறாங்க. நம்ம சேரன் வந்து கார்த்திகாவையும் அழைச்சுக்கிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறாப்ல. அந்தாண்ட பார்த்தா நம்ம சேரனோட மாமா சரக்கு அடிச்சுக்கிட்டு கறி தின்னுகிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ இதா. சோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. இங்க நம்ம சோழனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாப்ல இல்லையா? நடந்துருச்சு இல்லையா? அது மட்டும் இல்ல, தன்னோட அப்பா நடேசன் வந்து தாலியெல்லாம் எடுத்துட்டு வந்து அசத்திட்டாரு இல்லையா? அதனால சந்தோஷமா போய் நடேசன் கிட்ட உனக்கெல்லாம் எப்படி இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாப்ல. அங்க நம்ம சேரன் வராப்ல. சேரனை பார்த்த உடனே சோழன் அப்படியே பயந்துகிட்டே எஸ்கேப் ஆகுறாப்ல. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? நீலா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்படியே தயக்கத்தோடயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் உள்ளார வந்த உடனே நாளைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், ஹாஸ்டலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சோழன் வெளியே வந்த உடனே சேரன் கூப்பிட்டு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம சோழன் பொய்ய சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா சேரன் வந்து நம்பல. நீ என்னென்னலாம் செய்வன்னு எனக்கு தானே தெரியும். அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல, இந்த கல்யாணம் நிக்க வேண்டிய கல்யாணம் தான். அந்த பொண்ணுக்கும் என்னைய பிடிக்கும். கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டை விட்டுலாம் போகாது அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கிறாப்ல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.